வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். வியூவோட அவங்களோட க்ளோ எல்இடி டிவி. ஸோ இது QLED கிடையாது, அவங்க வந்து GLO எல்இடி டிவி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இவங்க ஸ்பெக் போடல, ஆனால் 3 மாடல் இருக்குது. 3மே வந்து 4K மாடல்ஸ் தான். 50, 55, 65. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 55 இன்ச்சு மிடில் மாதிரின்ட்டு. ஸோ எங்கள் ஃபோட்டோ மட்டும் இதில் போட்டிருக்காங்க, ஸ்பெக்ஸ் எதுவுமே போடல. ஆனால் கீழே வந்து இந்த மைக்ரோஃபோனுக்கு இது மோஸ்ட்லி கூகுள் அசிஸ்டன்ட் இது அதுக்கு இருக்குது. அது தவிர மெட்டல் ஸ்டாண்ட் இருக்குது, பெசல்லெஸ் டிசைன் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியும். இந்த சைடில் வந்து ப்ரைஸிங் போட்டிருக்கு 65,000 அப்படின்னு போட்டிருக்கு. 65,000 ஸோ இதில் எம்ஆர்பி வந்து 65,000 போட்டிருக்கு. ஆனால் எங்கள் ஆன்லைனில் வைக்கிறது ஒரு 38,000 37,000க்குலாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ சீப்பர் தான். ஓகே, 50 இன்ச் மாடலில் இருக்குது, இன்னும் சீப்பர். ஒரு 34 அந்த 33,000 அந்த ரேஞ்சுக்கு 4K டிவி GloLED டெக்னாலஜியில். 65னா ஒரு 60,000 ரேஞ்ச் அந்த மாதிரி போகும். ஸோ ஆன்லைனில் வந்து ஒரு 58,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் விற்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ப்ரைஸிங்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட் அவங்களோட வெப்சைட்டில் விற்கிறாங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட். ஸோ அது தவிர வால் மவுண்ட் இருக்குது. அதெல்லாமே உள்ளே இருக்கா? இங்கே இருக்கணுமே இருக்கு. ஸோ இதில் தான் ரிமோட்டு எல்லா விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் ரிமோட்டு, அதுக்கு வந்து பேட்ரி இருக்குது, அப்புறம் அந்த காம்போசிட் கேபிள், பவர் கேபிள் அதெல்லாம் இருக்குது. ஓகே, யூசர் மேனுவல் ஸ்கேன் பண்ணலாமா? அதில் இது இருக்குமே, ஸ்க்ரூஸ் இருக்குமே. இதுதான் ஓப்பன் பண்ணணும். இது லெஃப்ட்டு, இதுதானே லெஃப்ட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி சப்வூஃபர் இருக்குது. சப்வூஃபரா திங்க இருந்துச்சு. பேக்கிங் மெட்டீரியல் நல்லா பண்ணியிருக்காங்க, செம சேஃபாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபோமெல்லாம் வச்சு, எக்ஸ்ட்ரா ஃபோம்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டிக்கர் எதுவும் ஒட்டலையா வியூவு? இங்கே அந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஒட்டலை. ஒன்றுமே. ஆமாம், இல்லை சைடில் யூஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இங்கே இருக்கும், இல்லைன்னா அந்த சைடில் இருக்கும். அதுவும் இல்லை, செம்ம மினிமலிஸ்டிக்காக பிராண்டிங் இருக்குது. இது ஈத்தர்நெட் அங்கே இருக்குது. போர்ட்ஸ் எல்லாமே இந்த சைடில் இருக்குது. போர்ட்ஸ் இந்த சைடு இருக்குது. கோஆக்சியல் கேபிள் சர்வீஸு, அது ஆண்டனா போட்டு, HDMI 3 போட்டு இருக்குது. எல்லாமே HDMI 2.0 தான், 2.1 இல்லை. ஏன்னா எல்லாமே 4K 60 தான் போட்டிருக்காங்க, ஆனால் கிளியராக லேபிள் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 USB போட்டு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக்கு, ஒரு AV இன், அதான் இந்த சைடு. அது தவிர ஒரு லேண்ட் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டல் ஆப்டிக்கல் ஆடியோக்கு ஒரு போட்டு இருக்குது. ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. கூகுள் டிவி தான் ரன் ஆகுது. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் கூகுள் டிவி. இது கொஞ்சம் ரேராக இல்லை, இந்த ப்ரைஸ் எனக்கு நான் வேறு இல்லை. இப்போ நிறைய மாடல்ஸ் வந்துருச்சு, ஆனால் இவங்க பிக்சர் குவாலிட்டி தான். அந்த க்ளோ எல்இடிக்கு தனியாக க்ளோ அந்த AI சிப்பு தனியாக வச்சுருக்கோம். 400 nits பிரைட்னஸ் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக எப்படி கூகுள் டிவி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. தனியாக டெடிக்கேட்டட் UI அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்பெஷலாக ஸோ இதில் நார்மல் டிவி, அதுக்கப்புறம் HDMI 3 HDMIயில் ஃபஸ்ட்டு HDMI தான் ஈஆருக்கு சப்போர்ட் இருக்கும். அதாவது AV அந்த சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பிக்சர் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பேக்லைட் நார்மல் இது மாதிரி டைனமிக் பேக்லைட் கண்ட்ரோல் தனியாக இது இருக்குது. இதில் ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் லைட் சென்சார் இருக்கா, இதை ஆன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது. ரூமில் லைட்டிங் ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மேனுவலாக இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிக்சர் மோட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் மோட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டைனமிக்காக ஸ்டாண்டர்டானு தெரில. அது தவிர நேச்சுரலு, கேமு, கிரிக்கெட்டு, சினிமா, கேலிபர், ஃபிலிம் மேக்கர் மோட் கூட இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம்
ஹை அண்ட் டிவிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ சவுண்டு பொறுத்த வரைக்கும் இவங்க டால்பி அட்மாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சப்வூஃபர். ஸோ பின்னாடி வந்து சப்வூஃபர், இதில் வந்து ஆமாம் பின்னாடி தனியாக இதுக்காக சப்வூஃபர் இருக்குது. பாட்டமில் வந்து 4 ஸ்பீக்கர், பாட்டம் ஸ்பீக்கர் தான், ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் தான். பாஸ் பூஸ்ட் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அது. நம்ம ஃபுல்லாக வச்சு பார்ப்போம். ஸோ அது தவிர அட்வான்ஸ் செட்டிங்ஸில் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ இது லிப்ஸிங் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. ஈக்குவலைசர் கூட இருக்குது. ஸோ ஈக்குவலைசர் செட்டப் இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஆடியோ செட்டிங்ஸ்லாம் இருக்குது. சரி, வேறு டிஸ்பிளேல இது இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது டால்பி விஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிருக்கும். கூகுள் டிவி பேஸ்டு என்ன இது யூன் போட்டிருக்கு. ஆண்ட்ராய்ட் டிவி ஓஎஸ் வந்து 11 பேஸ்டு கூகுள் டிவி. 12 இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் வந்து 16 GB ஸ்டோரேஜில் 7.3 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆம்பியன்ட் மோட்லாம் நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்தது தான். ஸோ எனர்ஜி ஷேர் மோடு, பவர் மோடு, ஸோ இதெல்லாம் மற்ற இதில் பார்த்தது தான். அது நம்ம ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸு. ஸோ இந்த இடத்துல எல்லா ஆப்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாமே ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸு, வூட்டு, ஆப்பிள் டிவி கூட இருந்துச்சா? ஸோ எல்லாமே ப்ரீ இன்ஸ்டாலாக இருக்குது. நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. ஸ்டார்டிங்கில் அது ஆட்டோமேட்டிக்காக செட்டப்லேயே வந்து எல்லா ஆப்ஸுமே இன்ஸ்டால் ஆகி வந்துச்சு. ஓகே. ஸோ அது தவிர நம்ம இன்ஸ்டால் பண்ணது இது ஐடா 64, நம்ம வைஃப் அனலைசரு, ஐடாவில் ஹைசென்ஸா போர்டுன்னு போட்டிருக்கு. HAS 9612. ஸோ இதுக்காக கூட இருக்கலாம். ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் வந்து M7632 யூஸ் பண்ணுறாங்க. 2 GB ரேம் இருக்குது, 16 GB ஸ்டோரேஜ். 16 GB தான், மற்ற எல்லாமே ஓஎஸ் அந்த ஆப்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ கார்டெக்ஸ் A55 குவாட்-கோர் ப்ராசஸர், டெடிக்கேட்டாக அந்த GloLED ப்ராசஸர் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் 10 GB காட்டும், ஆனால் அது ஒரு கோ ப்ராசஸர் மாதிரி இருக்கும்ல. கோ ப்ராசஸர் மாதிரி இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்ட் 11 இது நிறைய கோடெக்ஸ், எக்கச்சக்க கோடெக்ஸ் இருக்கும். வண்டர்ஃபுல். ஓகே. ஸோ எல்லா கோடெக்ஸுமே ஃபீச்சர் ரிச் மாதிரி தான் இருக்குது. ஸோ டால்பி விஷன், HDR10, HDR10 + HLG. ஓகே. ஸோ இந்த சப்போர்ட்லாம் இருக்குது. நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாமா? இப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் 4K ஸ்ட்ரீமிங் இல்லைனா 8K ஸ்ட்ரீமிங் கூட பிரச்சனை இருக்காது இந்த ப்ராட்பேண்ட் ஸ்பீடில். சரி, வேறு நம்ம வீடியோ கால் செக் பண்ணுவோம். ரிமோட்டில் வந்து கொஞ்சம் நார்மல் ரிமோட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிமோட் தான். ரொம்ப ஸ்மால் ரிமோட் இல்லை, இது ரிமோட்டில் மீடியம் சைஸ் தான் இருக்குது. இதில் நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு, ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார் இருக்குது. கிரிக்கெட் அண்ட் சினிமா மோடு வந்து டெடிக்கேட்டடாக 2 பட்டன் இருக்குது. ஸோ அந்த மோட்ஸ் இது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது பிக்சரையும் ஆடியோவையும் டியூன் பண்ணிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இப்போ கிரிக்கெட்லலாம் பாலோட இது கரெக்டாக தெரியும், மூவ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன், வியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கேன், ஐபிஎல்லோட இதுக்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளியராக தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதோட சினிமா பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். நம்ம வந்து மோட்ஸில் மாற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது நம்ம என்ன மோடில் இருக்குது இப்போ? இல்லை, சினிமா மோடு நல்லா இல்லை. வியூவிங் நல்லா இருக்குது. நேராக பாருங்கள், நல்லா இருக்கு. அப்போது மோட்ஸ் வேணால் மாற்றி பார்க்குறேன். இது சினிமா மோடு, HDR சினிமா மோடு, HDR ஸ்டாண்டர்ட் மோட். தெரியுது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இல்லை. நேராக பார்க்கும்போது நல்லா இருக்கு. பாருங்க, ஒரு செகண்ட் இங்கே வாங்க. ஆமாம், இல்லை கேமராவில் பார்க்கும்போது நல்லா இருக்கு வியூ. இது ஆமாம், வியூவிங் ஆங்கிள்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை. ஆனால் நேராக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது அந்த கான்ட்ராஸ்ட்லாம் கிளியராக தெரியுது. HDRும் செம எஃபெக்டாக இருக்குது. ஆனால் சைட்லேருந்து பார்க்கும்போது இது பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது ஃபேடட் லுக் மாதிரி இருக்குது. ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி ஆக்சுவலி. ஆமாம், இதுதான் கிரிக்கெட் மோடா? கிரிக்கெட் மோடு வச்சு ஒரு ஸ்பைடர் வச்சு என்ன பண்ணுறது? கிரிக்கெட் மோட்னா ஒரு நல்ல ஒரு மோஷன் வேணும். ஸோ அதுக்கு மோஸ்ட்லி தான் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிரைட்னஸ் ரொம்ப பயங்கரமான பிரைட்னஸ் தான். சைட்லேருந்து பார்க்கும்போது ஆம்பியன்ட் லைட் சென்சார் ஆன் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆமாம், நம்ம ஸ்டுடியோ லைட்டிங்னால மோஸ்ட்லி ஹை பிரைட்னஸ் மோட்டில் போட்டிருப்பாங்க. சரி, அப்போ NCS ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு செக் பண்ணலாம். அந்த 104 வாட்ஸ் ஸ்பீக்கர் எப்படி இருக்குது, குவாலிட்டி லவுடாக இருக்கும் பார்க்கலாம். You know those words, they hurt me. You found out what made me angry. And you said to your ability, now you're trying.
வாஸ் ஆன் பண்ணலாமா? எதில் இருந்துச்சு? இல்லை பேக்கில் ஆடியோ மேலே டிஸ்பிளே அண்ட் சவுண்டில். சவுண்ட் மோடு அவன் டிஃப்ரென்ஸாக இருக்குது. டிஸ்டார்ஷன் இல்லை, ரொம்ப லவுடாக இருக்க மாதிரி இது தோணலை. ஆனால் கிளியராக இருக்குது, ஹை எண்ட் வரைக்கும் கிளியராக இருக்குது. அதான் இதுக்கு ஏற்ற மோடுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக மாறுது. இது அட்ஜஸ்ட் ஆகுது. டெஃபினட்டாக அந்த ஈக்குவலைசர் டியூன் பண்ணுறாங்க. அண்ட் சப்வூஃபர் ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நம்ம வால் மவுண்ட் செட்டப் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி சப்வூஃபர் இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வால் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும்ல, ஸோ அது பொறுத்ததுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சரி, ஆடியோ சூப்பராக இருக்குது. டால்பி விஷன் டால்பி அட்மாஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு காட்டுது. ப்ளே பண்ணி அந்த இது லோகோ கார்னரில் கூட லோகோ கூட வரும். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அது இது ஆகிட்டுருக்கு, அட்ஜஸ்ட் ஆகிட்டுருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க செட்டிங்கில் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கூகுள் டிவி ஹோமோட யூஐ நிறைய இதில் பார்த்துருப்போம். இது மெயினாக எதுக்குன்னா இந்த மியூஐயில் இந்த ஷாய்மியோட பேட்ச் வால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இவங்க தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. கூகுளே ஒரு இன்டர்ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறதுக்காக டிவி ஷோஸ், மூவிஸு, ஆப்ஸ் இதெல்லாம். ஸோ அதை தவிர மெயினாக வந்து இதில் பாட்டம்லேயே இது இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கிறதுனால இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணால் இந்த மாதிரி கலர் மாறும். ஸோ ஆன் பண்ணால் இது அப்படியே ஒர்க் ஆகும். ஹே கூகுள், அது அப்படியே ஒர்க் ஆகும். வாட்ஸ் த வெதர். சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இருக்கு 32 and a low of 26. மழை வரப்போதே. ஐயோ சரி, ஓகே. இதுதான் வந்து வியூவோட க்ளோ சீரீஸோட எல்இடி டிவி. ஸோ ப்ரைஸிங் வந்து காம்படிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 104 வாட்ஸு, அதுக்கப்புறம் டால்பி விஷன், டால்பி அட்மாஸு, அது தவிர வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது, ஏஎல்எம், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ கேமிங் கூட இந்த இது நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பேனல் அவங்க டியூனிங் பண்ணணும், ஜஸ்ட் டியூனிங் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், இதெல்லாம் பெட்டராக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சியோச்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.